சிம்பிளா, ஈஸியா 6 வகையான தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸா பார்க்க போறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணிரலாம். முதல்ல பூந்தி லட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, மக்னா லட்டு. புரோட்டீன் ரிச் ஆனது. இது வெயிட் லாஸ் கூட நீங்க சாப்பிடலாம். அப்புறம் கிரசான் ஸ்டைல்ல ஒரு நமக் பரா. இதுக்கப்புறமா ஷக்கர் பரா. இது பாதுஷா மாதிரி இருக்கும். நிறைய லேயர்ஸோட இருக்கும். இது நார்த் இந்தியன் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ரூட் பர்ஃபி. கலர் இல்லாமல் நேச்சுரல் கலர் வச்சு பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கப்புறமா மக்காச்சோளத்தில் ஒரு பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பூந்தி லட்டு சிம்பிளாக ஈஸியாக பூந்தி லட்டு பண்ண போகிறோம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, பூந்தி கரண்டி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். சின்ன சின்ன பூந்தி பண்ண போகிறோம். அதாவது ஒரு பைப்பிங் பேக்கோ இல்லை அப்படின்னா ஒரு பால் கவரோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது, தண்ணி படாமல் வச்சுருந்தா. ஸோ இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு அது 1 கப் எடுத்துக்கிறோம். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா சளிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம பூந்தி பேட்டர் அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், எடுத்து ஊற்றினா ஓரளவுக்கு தின்னாக வரணும். அதுதான் அதனோட பதம். வேணும்னா நீங்கள் ஆயிலில் கொஞ்சம் விட்டிங்கன்னா கொஞ்சம் பூந்தி மாதிரி ரவுண்டாக வரும். அவ்வளோதான். இப்போது என்கிட்ட பைப்பிங் பேக் இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன் பூந்தி பொரிக்கிறதுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் பால் கவர், அதுக்கப்புறம் க்ளீனான நம்ம கோதுமை பேக்கெட் எல்லாம் இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தின்னாக நம்ம கட் பண்ணணும், ரொம்ப சின்ன ஹோல்ஸாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு கூட பண்ணலாம். அப்படியே அந்த ஃப்ளோ வரும் உங்களுக்கு. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் தான் ஆகும். பூந்தியெல்லாம் டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். ரொம்ப நேரம் நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது லட்டு தான், அதனால் கிறிஸ்பியாக பிடிச்சிங்கன்னா எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதே சமயம் பூந்தி பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பூந்தி கரண்டி தேடி எடுத்து பண்ணணும்னு அவசியமே இல்லை. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இது பூந்தி வேகிறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா பூந்தியுமே பொரித்து முடிச்சிடலாம். எண்ணெய் சூடாக இருக்கணும், லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இது மாதிரி கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த சின்ன சின்ன பூந்தியாக இருக்கிறது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் இது ஆயிலெல்லாம் அப்சர்வே பண்ணாது. பேக்கிங் சோடாவும் தேவையில்லை. நீங்கள் கலர் இல்லாமையும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு லாங் ஷாட்டில் காமிச்சிருக்கேன் எப்படி அந்த பூந்தி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் எல்லோ, ஆரஞ்சு கலர் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த லட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லை. வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பூந்தி பொரிக்காமல் ஜிலேபி மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிட்டு எப்படி மொதிச்சூர் லட்டு, நார்மல் லட்டு இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா பிரசாதத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணும்போது நிறைய ரெசிபி பண்ணும்போது லட்டு அப்படிங்கிறது உங்களால் பண்ண முடியாது. இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இது ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், குட்டி குட்டி பூந்தி அழகாக இருக்கும். இதில் நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். 3 கலர் ஆரஞ்சு, க்ரீன் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பொரித்து எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. இல்லை அப்படின்னா அது காரா பூந்தி மாதிரி உங்களுக்கு ஆகிடும். இதில் போட்டு அப்பப்போ ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் மூடி வச்சுருங்க. எப்போவுமே பூந்தி பொரிச்சதுக்கப்புறம் சுகர் சிரப்புக்கு 1/2 கப் தண்ணி, 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். இது 1 கம்பி பதம் வரணும். நீங்கள் பிசு பிசுப்பு தன்மை வரலாம். ஆனால் அது மொதிச்சூர் லட்டுக்கு அப்படி பண்ணலாம். பட் எப்போவுமே பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் வந்துருச்சுன்னா மொதிச்சூர் லட்டும் சரி, நார்மல் லட்டுமே ஒரு 2 வாரத்துக்கு பூஞ்சை பிடிக்காமல் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான்.
இது வந்து கடைகளில் இருக்கிற மாதிரியே இது இருக்கும். எடிபிள் ஃபுட் கலர். ஸோ அதனால் வந்து நல்லது தான். இப்போது பொரிச்சு வச்ச பூந்தி, ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி, நீங்கள் திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும், அது உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி அதுக்கப்புறம் உதிரி உதிரி பூந்தி ஆகிடும். ஸோ நெய் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம பூந்தி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும், லோ மீடியம் ஃப்ளேமில். அதுக்கு மேலே நீங்கள் அடுப்பை ஆன்லேயே வச்சுருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நெய் கலந்துட்டு நம்ம லட்டுகளாக பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, நம்ம இந்த பூந்தியை கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று பைண்டிங் ஆகி வரும். அப்படி இல்லை எனக்கு பூந்தி மாதிரி தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கையில் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கையில் இருக்கிறது நெய் கிடையாது, இது வந்து சுகர் சிரப். அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. அதே சமயம் தண்ணியை வந்து நீங்கள் தொட்டு லட்டே பிடிக்கக்கூடாது. தண்ணி படும்போது அது வந்து கூடி சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ இப்படி நம்ம பிடிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா சுகர் சிரப்பும் வந்துடும் உங்களுக்கு கையிலேயே. ஸோ அதை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், அப்பப்போ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு கடைசி பிடிக்கிற வரைக்குமே அந்த சுகர் சிரப் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகலை. எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இது வந்து 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்டு 5-10 நிமிஷத்தில் அப்படியே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூந்தி கரண்டி இல்லாமல் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் சுகர் இல்லாமல் வெல்லம் கூட போட்டு பண்ணலாம். இந்த ஸ்வீட் வந்து 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது பொங்கல் சங்கராந்திக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸோடு நான் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்னா லட்டு, அதோட கூட எள்ளெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம், சுகர் இல்லாமல். அதுவுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஹெல்த்தியாக சத்து லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அயன், கால்சியம் ரிச்சுன்னு சொல்லலாம். சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம், வெல்லத்தை வச்சு. இதில் வந்து நெய் வந்து கொஞ்சம் கூட தேவையே இல்லை. இதுக்கு 1 கப்பு எள் எடுத்துக்கலாம். இது வந்து கருப்பு எள். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வெயிலில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நான் எடுத்து ரோஸ்ட் பண்ணலாம். இதை வந்து ஊற வைக்கணும்னுலாம் அவசியம் இல்லை, நல்லா க்ளீன் பண்ணிட்டா போதும். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்போது நிலக்கடலை ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மெலன் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/4 கப், பொட்டுக்கடலை வந்து ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே நிலக்கடலையை வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு அங்கங்கே பிளாக்காக தெரியும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணல அப்படிங்கும்போது முதல்ல நிலக்கடலையை போட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எல்லாம் தேவைப்படாது. தேவைப்பட்டால் டெசிகேட்டட் கோகோனட் ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆற வச்சாகணும். இதில் மக்னா 1 கப் போட்டுக்கலாம். இது வந்து லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் எடுத்து நல்லா உடைக்கும்போது கிறிஸ்பியாக அப்படியே நுணுங்கிற மாதிரி வரும். அந்தளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நம்ம வெல்லம் டைரெக்டாக போகிறதுனால முதல்ல எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பச்சை வாசனையோ பச்சையாவோ நம்ம எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. வெல்லத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு ஓகே. இப்போது இதையும் ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஆறாவதுக்கு முன்னாடி அரைச்சிங்க அப்படின்னா எல்லாம் சொதன்னு ஆகிடும், அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஏலக்காய் போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 3 ஏலக்காய். அதுக்கப்புறமா வெல்லம் 1 கப். இது வந்து ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க. ரொம்ப நேரம் அரைச்சா ஆயில் வந்து ரொம்ப ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அப்புறம் அதனோட டேஸ்ட் வந்து போயிடும்.
இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும், அதே சமயம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இதில் வந்து நெய் ஊற்றியும் பிடிக்கலாம், நெய் ஊற்றாமையும் பிடிக்கலாம். ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா நெய் ஃப்ளேவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இது மட்டுமே போதும், உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஏலக்காய் போட்டு அரைக்கணும், இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். ஸோ ஏலக்காய் போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து சுக்குப்பொடி கூட நீங்கள் போடலாம், அதெல்லாமே ஆப்ஷனல் தான். இதே வந்து லட்டு பிடிக்கும்போது ஒரு 1/4 கப் வெள்ளை எள்ளை வந்து ரோஸ்ட் பண்ணி இதில் போட்டும் நீங்கள் வந்து லட்டு பிடிச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது இதுலேயே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு லட்டு பிடிக்க வரலன்னா மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப இந்த மாவை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று விட்டீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக நல்லா பிடிக்கிற மாதிரி வந்துடும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய லட்டு ரெசிபிஸ் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம் உத்தமி கிச்சனில். அது வந்து கேரளா ஸ்பெஷல் மட்டா ரைஸில் வந்து ஒரு அரி உண்டான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மக்னாவை மட்டுமே வச்சு ஃபுல்லாக ஒரு லட்டு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் இல்லாமல் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம். பொட்டுக்கடலையில் கருப்பட்டியை வச்சு பண்ணுற ஒரு சிம்பிளான மாலட்டும் இதெல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாமே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கும்போது போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு நெய் ஊற்றி பிடிச்சி காமிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சது லட்டு. கடைசியாக ஒரு 3 லட்டுக்கு நான் உங்களுக்கு நெய்யை வந்து கொஞ்சம் மட்டும் ஊற்றி எப்படின்னு வந்து பிடிச்சி காட்டுறேன். அதே சமயம் நீங்கள் நெய்யை வந்து ஓவராக ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்க அப்படின்னா அது அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடும். நமக்கு ஒரு 2-3 நாள் வச்சுருக்கும்போது நமக்கு லட்டு வந்து பார்த்திங்கன்னா சொதன்னு ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே அந்தளவுக்கு நம்ம நெய் ஊற்றி பிடிக்கவே கூடாது. அதே சமயம் இன்னொரு விஷயம், நம்ம எள்ளெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைக்கும்போது ரொம்ப நேரம் அரைச்சிட்டே இருந்திங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதாவது எள், அதுக்கப்புறம் நிலக்கடலை, முந்திரி இதில் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராக அரைச்சா ஆயில் ரிலீஸ் ஆகும், இல்லைனா கசப்பு தன்மை வரும். ஸோ அப்படிங்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். இன்கேஸ் வெல்லம் பிடிக்காத குழந்தைகளுக்கு வேணால் நீங்கள் பவுடர் சுகர் போட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டால் கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி பாதுஷா, அதிரசம், அதுக்கப்புறம் முறுக்கும் செய்யாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு இது மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயம் டெய்லி ஒன்று சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த இது கூட தோணாது. இது வந்து வெல்லத்தில் செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்கள் கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸாக பார்க்க சிம்பிளாக ஹெல்த்தியாக மக்காச்சோளத்தில் எப்படி பட்டர் முறுக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முறுமுறுன்னு இருக்கும். இதுக்கு கடலை மாவோ, மைதா மாவோ, கோதுமை மாவு, அரிசி மாவு எதுவுமே தேவையில்லை. இது வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்கள் சாப்பிட்லாம், பேக் பண்ணி சாப்பிட்லாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நார்மல் அரிசி முறுக்கு விட இது நல்லாவே இருக்கும். இதுக்கு முதல்ல 1/4 கப் பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும், ஃபைன் பவுடராக இருக்கணும். இதை வந்து பின்னாடி நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மக்காச்சோள மாவு, நல்லா ஃபைனாக அரைச்ச மக்காச்சோள மாவு 2 கப் எடுத்திருக்கோம். இந்த மக்காச்சோள மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கடலை மாவு மாதிரியே தான் கலர் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அதை விட நல்லது. ஹெல்த் வைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தோட்டத்தில் ஆர்கானிக்காக விளைஞ்ச நாட்டு மக்காச்சோளத்துலேருந்து எடுத்த மாவு தான் வந்து பார்த்திங்கன்னா இது. அப்படிங்கும்போது நம்ம மருந்து எதுவுமே அடிக்காமல் தான் மக்காச்சோளத்தை வளர்த்து எடுக்கிறது. அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வைஸு ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நாட்டு மக்காச்சோளத்துலேருந்து மாவு எடுத்து அதுக்கப்புறமா வந்து முறுக்கு செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கிராமத்தில் இருந்து வளர்ந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போது பொட்டுக்கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் மாவு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ கொங்கு நாடு கிராமத்தில் மக்காச்சோள மாவு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் இதுக்கு நமக்கு வந்து தேவைப்படும். மைதாலாம் தேவைப்படாது. இதுக்கு தேவையான உப்பு, ஜீரகம், எள், அதுக்கப்புறமா பட்டர் ஒரு 2 கியூப் போட்டுக்கலாம் நீங்கள். நான் வந்து 1 கியூப் தான் போட்டிருக்கேன்.
அதுலேயே நல்லா மொறுமொறுப்பு வரும். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கணும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பொட்டுக்கடலை மாவு மக்காச்சோள மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இதில் தேவையான அளவு சூடான தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றும்போது கையில் வந்து பிசையக்கூடாது. ஸோ இப்படி பண்ணும்போது மக்காச்சோள மாவு இதுலேயே வெந்துடும். அப்படிங்கும்போது ஃப்ரை ஆகும்போது அதோட மொறுமொறுப்பு தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் நம்ம கலரோ, பேக்கிங் சோடா, மஞ்சள்தூள் எதுவுமே போட மாட்டோம். அதே சமயம் இந்த மக்காச்சோள மாவு அப்படிங்கிறது ப்ரௌனும் ஆகாது அவ்வளோ சீக்கிரமாக. ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணாது. இன்னொரு விஷயம், 2 வீக்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கெட்டு போகாது. தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி எல்லாத்துக்குமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இதை வந்து ஓரளவுக்கு சாஃப்டான மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே சமயம் ஓவர் சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆயில் அப்சர்வ் பண்ணணும். எப்போவுமே முறுக்கு மாவு அப்படி தான். ஸோ செமி சாஃப்டாக நீங்கள் வந்து பிசைஞ்சுக்குங்க. அவ்வளோதான். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக மாவு பிசைஞ்சிடலாம். இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் முறுக்கு போடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ நான் போடுறேன். இதில் வந்து எந்த மாதிரி ஷேப்பில் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணோன்னே முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லைன்னா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதனால் இதை வந்து நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா முறுக்கு பிழியறதுக்குள்ளே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். முறுக்கு குழல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணிடணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். ஸோ பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஸ்டார் மோல்டு தான் எடுத்திருக்கேன். டைரெக்டாக நம்ம ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த ஆயில் வேணாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து கடலெண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏர் ஃப்ரையரில் வச்சோ இல்லை அப்படின்னா பேக் பண்ணியோ பண்ணலாம். அதுவே நல்லாயிருக்கும். நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும், ஆயில் சத்து அடங்க வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பிழிஞ்சு விட்ட உடனே நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் முறுக்கை வந்து திருப்பி விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் முறுக்கை வந்து திருப்பி போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ண வேணாம். இப்போ ஆயில் சத்து அடங்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி 2மே வந்து பிழிஞ்சு போடுறத நான் காட்டியிருக்கேன். இது வந்து டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் ஆகிடும். ஸோ 4 பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமே அந்த ஆயில் அப்படியே தான் இருந்துச்சு. ஆயில் அப்சர்வ் பண்ணலை. ஏன் அப்படின்னா இது மக்காச்சோளங்கிறதுனால. மக்காச்சோளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீன்னு சொல்லலாம். டேக்கோஸ்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்டது பண்ணலாம். நான் வந்து நேச்சோஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி வந்து சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாக நேச்சோஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற சால்சா அதுவுமே வந்து பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க உத்தமி கிச்சனில். ஒரு மக்காச்சோள மாவு வச்சு இட்லி, தோசை, பணியாரம் அதுவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இடியாப்பம் எல்லாமே வந்து சிம்பிளாக இருக்கும். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பட்டர் முறுக்கும் போட்டிருக்கேன். பட்டர் முறுக்கு வந்து 1 கப் அரிசி, 1/4 கப் பொட்டுக்கடலை வச்சு பண்ணுறது தான் பட்டர் முறுக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதை விடவே இது ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா கலர் இல்லாமல் ஒரு சிம்பிளான தேங்காய் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக பீட்ரூட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் பண்ண போகிறோம். ஹெல்த்தியானது கூட. இது 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு பீட்ரூட் வந்து நல்லா ஃபைனாக வந்து கிரேட் பண்ணிவிட்டு போட்டுருங்க. நல்லா தின்னாக நம்ம வந்து துருவிட்டு இதில் போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறமா 1 கப் தேங்காய் போட்டுக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான், டெசிகேட்டட் கோகோனட் கிடையாது.
இது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வச்சுருக்கும்போது இது கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போடுறேன் அப்படின்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமையே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பண்ணுறதுனால சீக்கிரமாக நமக்கு பர்ஃபி ரெடி ஆகிடும். இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் தேவைப்படும். பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஹல்வா கூட செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கப்புறமா 1 கப் சுகரும் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கம்பி பதம் வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கம்பி பதமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும், நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுனால. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பி பதம். 2 கைக்கடையில் விரலுக்கடையில் ஒரு நீளமான கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் போட்டிருக்கிறதுனால சுகர் தான் மேட்ச் ஆகும். நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டை மாற்றும். பட் நீங்கள் அப்படியும் செஞ்சு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வெல்லம் போட்டு தேங்காய் பர்ஃபியும் போட்டிருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ ரோஸ்ட் பண்ண தேங்காயும் பீட்ரூட்டையும் போட்டுட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படிங்கும்போது கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இதில் நெய் நம்ம ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே தான் வரும். நீங்கள் நெய் இல்லாமல் கூட பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக தேங்காயை வந்து இதில் போட்டிங்க அப்படின்னா நெய் வேண்டியதில்லை. ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பீட்ரூட்டோட சேர்ந்து ஏலக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பதம் அப்படின்னு வந்து பார்த்தா ரொம்ப பெருசாக நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். நீங்கள் தொட்டு பார்த்த நல்லா பிசு பிசுன்னு நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும். அதான் வந்து பதம். ஒன்றா திரண்டு வரும்போது பேன்லேருந்து ஒட்டாமல் வரும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்தீங்க அப்படின்னா ரன்னியாக அப்படியே போயிடும். இப்போ நான் பிஸ்தா போடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி இதெல்லாமே போட்டுக்கலாம். ஈவன் வால்நட் கூட போட்டுக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் பிடிக்குன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து ஒன்றா திரண்டு வந்துருச்சு. இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பர்ஃபி 10 நிமிஷத்தில் செட் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் தண்ணியோட கண்டென்ட் இல்லாதனால ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது கூட கெட்டு போகாது. நான் வந்து பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டிருக்கேன். நீங்கள் நெய் தடவின பிளேட்டில் கூட போட்டுக்கலாம், வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா. நெய் தடவின கரண்டியில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அது இமீடியட்டாக பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறின உடனே நம்ம அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணுறது ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப உடையும், ஷேப் வராது. இதே வந்து மெத்தடில் கிட்டத்தட்ட நான் கேரட் பர்ஃபி போட்டிருக்கேன். அதே மாதிரி சாக்லேட் பர்ஃபி எல்லாமே போட்டிருக்கேன். நிலக்கடலை பர்ஃபியிலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே இது நல்லா செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம இதை கட் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு பால் தேவைப்பட்டதுன்னா கூட பால் வந்து நீங்கள் ஊற்றியும் பண்ணலாம், கண்டென்ஸ் மில்க் ஊற்றி பண்ணலாம். எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து சொத சொதன்னு இருக்காது, அதே சமயம் ஓவர் ஹார்டாகவும் இருக்காது. ஸோ நான் வந்து பீட்ரூட் பர்ஃபி உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸில் நான் பர்ஃபி போட்டிருக்கேன். அதாவது தேங்காய் மட்டுமே வச்சு கூட நான் போட்டிருக்கேன். தேங்காயில் ப்ளைனாக எப்படி கிளாசிக்கான ஒரு பர்ஃபி, அதுக்கப்புறம் வெல்லத்தில் வந்து நம்ம எப்படி பண்ணுறது, கேரட் பர்ஃபி, பாதாமையும் தேங்காயும் வச்சு பர்ஃபி பண்ணியிருக்கேன். ஸோ முந்திரி தேங்காய் இப்படி வந்து நிறைய வெரைட்டிஸில் போட்டிருக்கேன். அதே சமயம் 2 கலர், அதாவது பிங்க் கலர், ஒயிட்டு, கோகோனட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவுமே உங்களுக்கு வீடியோ இருக்கும், நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சிம்பிளான நார்த் இண்டியன் ஸ்வீட், அது இந்த தீபாவளிக்கு பண்ண போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக ஸ்வீட் கடையில் கிடைக்கிற சக்கரை நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மைதா பிஸ்கட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா மைதா கேக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு கெட்டு போகாது. தீபாவளிக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 கப் மைதா, இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா,
அதுக்கப்புறமா நெய் வந்து 6 டேபிள் ஸ்பூன் போடணும். இல்லை நீங்கள் 1/4 கப் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நெய் போட்டாலும் உங்களுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஆயிலில் போடும்போது. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் பிடிக்கல அப்படின்னா நல்லா சூடான எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி கூட பிசைஞ்சு எடுத்து வைக்கலாம். ஸோ இதை நல்லா முதல்ல பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு பால் ஊற்றிட்டு நல்ல டைட்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த சக்கர்பரா பர்ஃபெக்டாகவே வராது. அதே சமயம் ரொம்ப நேரம் வச்சுருக்கும்போது, அதாவது ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ இது மாதிரி டைட்டாக டோ கொண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக தேய்ச்சி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு திக்காக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம திரும்ப கட் பண்ணிவிட்டு லேயர் மாதிரி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு சக்கர்பரா வந்து ஃப்ரை பண்ணும்போது அதில் நிறைய லேயர்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஸ்மூத்தாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம லேயர்ஸை வைப்போம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெய்யோ இல்லை மாவோ வந்து தூவ மாட்டோம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். டீக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். இது வந்து சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் வெல்லத்தில் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ராகியில் கூட பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் திணை வரகுல பண்ணலாலுமே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல இதில் வந்து எக் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்கொயராக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ரொம்ப நீங்கள் தின்னாக வந்து தேய்க்கக்கூடாது. ரொம்ப தின்னாக தேய்ச்சிங்க என்னாகும் அப்படின்னா அந்த லேயர்ஸ் வந்து போயிடும். ஸோ இது பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ திக்காக இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய மாவு தூவி அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணிடாதீங்க. இப்போ தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் கடைகளெல்லாம் எப்போவுமே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூடான எண்ணெயில் போட்டு தான் ஃப்ரை பண்ணணும். ஆயில் அப்படிங்கும்போது நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், நெய், அதுக்கப்புறமா கடலெண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வரும். ஸோ தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த திக்னஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு கையில் எடுக்கும்போதே ஒட்டாமல் தான் இருக்கும். ஸோ பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணுறக்கு ஆரம்பிக்கணும். இப்போது லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாக இல்லாத போது போட்டிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும், இல்லைன்னா ஆயிலில் பிரிஞ்சு வரும். ஸோ சூடாக இருக்கணும். அதே சமயம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த காரணத்தை கொண்டு ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் தேவைப்படும், அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இதேவே வந்து நீங்கள் வந்து முழுசாக செய்யாமல் இடையில நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இதை செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கோதுமையிலையும் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கோதுமை மைதா மிக்ஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது. அப்படியே உங்களுக்கு வந்து ஆயில் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா அந்த ஆயிலையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், எடுக்கும்போதே ஆயிலே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது பேட்சுமே நம்ம ஃப்ரை பண்ணிடுறோம். ஸோ இது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும்போதே நீங்கள் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த லேயர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. சுகர் சிரப்புக்கு 1/2 கப் தண்ணி 1 கப் சுகர் போட்டுட்டு 1 கம்பி பதம் வரணும். சுகர் ரொம்ப வேணாம் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் சுகர் கூட போட்டுக்கலாம். சொன்ன மாதிரி வெல்லம் கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது மாதிரி ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சக்கர்பராவை இதில் போட்டுருவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாதுஷா மாதிரி தான். சுகர் சிரப்பில் வந்து போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இதை வந்து சுகரை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஆன உடனே சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா நல்ல மொறுமொறுன்னு ஆகிடும். அந்த சுகரோட அந்த இதே இருக்காது. இதில் நீங்கள் ஸ்வீட் மட்டும் இல்லாமல் காரமாக செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் ஓம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணலாம். கசூரி மேத்தி கூட நீங்கள் போடலாம், நல்லாவே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய லேயர்ஸோட மொறுமொறுன்னு இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். சிம்பிளாக கிறிஸ்பியாக கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்சர்வ் பண்ணாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். டீ காஃபிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், ரவை வந்து 2 டேபிள் ஸ்பூன், ஓமம் இல்லைனா ஜீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம், மிளகாய்த்தூள் இல்லை மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல 1 கப் கோதுமை மாவு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 1/2 கப் போட்டிருக்கேன். நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சூடான எண்ணெய் இல்லைனா நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடி எண்ணெய் ஊற்றுனது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால தான். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி மாவு அளவுக்கெல்லாம் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது. இதை வந்து மூடி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். முன்னாடி பிசைஞ்சதுக்கு அதுக்கப்புறமா மாவு ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சாஃப்டாக பிசைஞ்சிட்டா பின்னாடியே ஸ்டிக்கியான மாதிரி ஆகிடும். இப்படி ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக மைதாவில் பண்ணுவாங்க. ஆனால் கோதுமையில் பண்ணாலுமே அதை விட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியானது கூட. இதில் வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி உங்களால் ஆயிலில் ஃப்ரை பண்ண வேணாம் அப்படின்னா இப்போ நம்ம இதை வந்து ஓரளவுக்கு தின்னான ஷீட் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே தான். தேவைப்பட்டால் நீங்கள் மாவு மேலே துவிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேயராக வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால ரொம்ப தின்னாக தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம கஜ்ஜா, சிரோட்டி, பதிரிப்பின்னி பண்ணுற மாதிரி தான் இது எல்லாமே. இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வேணும் அப்படின்னா பாலக்கீரை யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நீங்கள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாசிப்பருப்பு அரைச்சும் பண்ணலாம். ஊற வச்சு அரைச்சி மாவில் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷீட்டையும் எடுத்து மேலே வந்து நெய் தடவிக்கலாம். நெய் பிடிக்காதவங்க ஆயில் தடவிக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த லேயர்ஸ் வர்றதுக்காக தான் பண்ணுறோம். நம்ம கடைகளில் கிடைக்கிற அதே மாதிரி மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் மாவு தூவினாலும் ஓகே. நீங்கள் நெய் இல்லைனா பட்டர், டால்டா எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 8லேருந்து 10 ஷீட் வரும்.
இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ப்ரொசீஜராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இதே மெத்தடில் நம்ம பேக்கரியில் கிடைக்கிற க்ரஸாண்ட் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், வீட்லேயே பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தின்னாக தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேயர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் பிரிஞ்சு வரும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ஸ்வீட் வேணும் அப்படின்னா நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டும் சுகர் இல்லைனா வெல்லம் போட்டு பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கரெக்டான ரவுண்ட் இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா ஷேப்புமே ஒரே மாதிரி வரும். இதுக்கப்புறமா சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதை ரோல் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சதுக்கப்புறமா அது மேலே மாவும் நெய்யும் தடவிட்டு இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ரோல் பண்ணும்போது நல்லா டைட்டாக தான் சீல் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒட்டாமல் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் ஆயிலில். கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதனோட எட்ஜஸை மட்டும் நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுறணும். ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு ஓமமெல்லாம் பிடிக்கல அப்படின்னா ஜீரகத்தையும் மிளகையும் நம்ம உடச்சி போட்டுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இல்லை ஜீரகப்பொடி மிளகுப்பொடி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். இதுலேயே மசாலா வேணும் அப்படின்னா நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கஸ்தூரி மெத்தி எல்லாம் போட்டுட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி இதுவும் போட்டு பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியேஷன் சொல்லலாம். இதை நீங்கள் ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா பேக் பண்ணலாம். கிட்டத்தட்ட 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். பேக் பண்ணும்போது மேலே பட்டரோ ஆயிலோ கொஞ்சம் தடவிட்டு பேக் பண்ணுங்கள். இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா லோ மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கோதுமை அப்படிங்கும்போது சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். முதல்ல ஆயிலை போட்ட உடனே நீங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். நீங்கள் போட்ட உடனே அதை வந்து திருப்பி போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதனோட லேயர்ஸ் வந்து அப்படியே தனியாக வந்துடும். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்ருக்கு. கலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைதாவில் பண்ணுற மாதிரி தான் வரும். அரிசி மாவு அதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2012 ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கோதுமையில் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லலாம். இது வந்து தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் செய்யலாம்.